सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. அஞ்ஞானம் பிரத்யக்ஷோபத்தி நடந்துருக்கு. அதுல பிராகபாவத்தை ஒத்துக்கணுமா வேண்டாமா? வேண்டாம்னு சொல்றாங்க. பிராகபாவம் ஒத்துக்கலைன்னா என்ன இடைஞ்சல்ங்கிறத பார்த்துட்டு வராங்க. ஒரு பதார்த்தம் உற்பத்தியாகி அடுத்த கணத்துல இன்னொரு தடவை அதே பதார்த்தம் உற்பத்தி ஆகட்டுமே அப்படின்னு கேட்டான். உற்பத்தி ஆகாதது, அதான் உற்பத்தி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அதுக்கு உற்பத்தி வராது. அது ஏன் உற்பத்தி வராது, அதுக்கு ஒரு காரணம் சொல்லணுமே அப்படின்னு கேட்டா, அது உற்பத்திக்கு வேண்டிய சாமகிரியில ராகபாவங்கிற ஒரு காரணம் குறையறது. அதனாலதான் மறுபடியும் அதுக்கு உற்பத்தி வராது. பதில் சொல்றதுக்காக ராகபாவத்தை ஒத்துக்கணும். இந்த பதில் வரணுங்கிறதுக்காக அவர் என்ன சொன்னார், அது வேண்டாம், உற்பத்திய உற்பத்தி விரோதித்துவத்தை சொல்லிடுவோம். அதனால உற்பத்தியான அந்த வஸ்து மறுபடியும் தான் உற்பத்தி ஆகிறதுக்கு விரோதியாக இருக்கு, அதனால உற்பத்தி வரலைன்னு சொல்லுவோம். இதுக்காக பிராகபாவம் தேவையில்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதுக்கு மேல இங்கதான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அபிச்ச சாமகிரிங்கிறது அபிச்ச சாமகிரி காரிய தத்வே பிரயோஜிகா நது தஸ்ய ஆத்யகால சம்பந்த ரூப உற்பத்தௌ அபி. சாமகிரி காரியம் ரெண்டு பதங்கள் இருக்கு. சாமகிரினா என்னன்னா அந்த காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய எல்லா காரணங்களும் சேர்ந்தால் சாமகிரி சாமகிரியம். ஒரு காரணமாவது குறைஞ்சா சாமகிரின்னு அதுக்கு பேரு இல்லை. எல்லா காரணமும் ஒன்னா சேர்ந்ததுன்னா அப்ப அதுக்கு சாமகிரி. அதாவது ஒரு காரியம் உண்டாகணும்னா அதுக்கு தேவையாக எத்தனை காரணங்கள் இருக்குமோ எல்லாமே சேரணும். எல்லாம் இருக்குதுன்னா அந்த காரண சமுதாயத்துக்கு சாமகிரி அப்படின்னு பேரு. ஒரே ஒரு காரணம் குறைஞ்சாலும் கூட அப்ப சாமகிரி இல்லைன்னு. அந்த ஒரே ஒரு காரணம் குறைஞ்சதுக்காக காரியம் வராம அது தடப்பட்டு போடும் இல்லையா? 19 ஒரு காரியம் உண்டாருக்கு 10 காரணங்கள் தேவை, இதெல்லாம் சேர்ந்தா இதை செய்யலாம் அப்படின்னு இருந்தால் அந்த 10ல 9 வந்து இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு வரல. இப்ப காரியம் வருமானா வராது, சாமகிரி இல்லைன்னு விடுவோம். காரணங்கள்லாம் நிறைய இருக்கு, நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா ஒண்ணு குறைஞ்சா கூட சாமகிரி இல்லை. எல்லாத்துக்கும் சமைச்சு இல்லைன்னா ஒண்ணு கூட குறையாம எல்லா காரணங்களும் சேரும். அதுக்குதான் சாமகிரி. இந்த சாமகிரி வந்ததுன்னா அப்புறம் காரியம் வந்துடும். காரியம் நிச்சயமா அடுத்த கஷணத்துல இருக்கும். இங்கே இவர் என்ன சொல்றார், சாமகிரி அதாவது முதல் சாமகிரி எந்த ஒரு காலத்துல எந்த ஒரு க்ஷணத்துல சாமகிரி இருக்குமோ அதுக்கு அடுத்த க்ஷணத்துல அந்த காரியம் உண்டாகி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். நான் உண்டாகி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? அந்த சாமகிரியால காரியம் இருக்குங்கிறது தான் சொல்லணுமே தவிர அது உண்டாகிறதுங்கிற அம்சத்துக்கு சாமகிரி பிரயோஜகம் இல்லையா? சாமகிரி காரிய சத்வே பிரயோஜிகா அப்படின்னா எந்த க்ஷணத்துல சாமகிரி இருக்கோ அதுக்கு அடுத்த க்ஷணத்துல காரியம் இருக்கும், அவ்வளவுதான் சொல்லணுமா. உண்டாகி இருக்கும்னு சொல்லக்கூடாது. உண்டாகலாம், ஆனா உண்டாகிங்கிற இடத்துல அந்த உற்பத்தி இருக்க, அந்த உற்பத்தி அம்சத்துல சாமகிரியை கொண்டு போய் சேர்க்க வேண்டாங்கிற இது அதுக்கு பிரயோஜனம் இல்லையா? ஏன் நது தஸ்ய ஆத்ய கால சம்பந்த ரூப உற்பத்தி. உற்பத்தி அப்படின்னா என்ன? ஆத்ய க்ஷண சம்பந்த. ஒரு வஸ்து முதல்ல எந்த ஒரு காலத்துல சம்பந்தப்படுறதோ அது அதுக்கு ஆத்ய க்ஷண சம்பந்தம். சரியா? இதுக்குதான் உற்பத்தின்னு பேரு.
ஆத்ய க்ஷண சம்பந்தம். ஆத்ய க்ஷணத்துக்கும் அந்த வஸ்துவுக்கும் உள்ள சம்பந்தம் இருக்கே, இந்த சம்பந்தத்தை அந்த வஸ்துவனுடைய உற்பத்தியாக சொல்றது வழக்கம். இது சரியா இருக்கும். அங்க அந்த க்ஷணத்துல அந்த காரியம் இருக்கு இருக்கிறதுக்கு இந்த சாமகிரி தேவை. அதனுடைய உற்பத்திக்கு அதை பிரயோஜகமாக சொல்ல வேண்டியது கிடையாது. ஏன்? ஆத்ய கால சம்பந்தோஷி சமானகாலீன பதார்த்த துவம்சான் ஆதார காலாதாரத்துவம். ஆத்ய கால அப்படின்னு சொன்னோம் இல்லையா, காலத்துல ஆத்தியத்துவம்னா என்னன்னு பரிஷ்காரம். முதல் காலம்னு ஏதாவது ஒரு காலம் உண்டா? இதுதான் முதல் காலம்னு கிடையவே கிடையாது இல்லையா? அப்ப சொல்லணும், இந்த பதார்த்தத்துக்கு இதுதான் முதல் க்ஷணம். அப்ப இந்த பதார்த்தத்துக்கு இதுதான் முதல் க்ஷணம்னு சொன்னா அந்த க்ஷணத்துல இருக்கக்கூடிய அந்த முதல் தன்மை என்ன, அந்த ஆத்தியத்துவங்கிறது என்ன அப்படின்னா, இதனுடைய இரண்டாவது க்ஷணத்தை பார்த்துட்டு அப்படி இல்லாம இருக்கிறதுன்னு அர்த்தம் சொல்லுவோம். இரண்டாவது க்ஷணத்துல பார்த்தோம்னா இந்த பதார்த்தம், இத நம்ம ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம். ஏதோ ஒரு நம்பர் 1 2 3 4 வரைக்கும் ஒரு க்ஷணத்துக்கு நம்பர் போட்டுடுவோம். இந்த பதார்த்தம் ஒண்ணுல இருந்து ஆரம்பிச்சது. 1க்கு முன்னாடி இந்த பதார்த்தம் இருக்கல. 1வது க்ஷணத்துல பதார்த்தம் இருக்கு, 2வது க்ஷணத்துல இருக்கு, 3வது க்ஷணத்துல இருக்கு, 4வது க்ஷணத்துல இருக்கு. இந்த 1வது க்ஷணத்தை இந்த வஸ்துவுக்கு ஆத்திய க்ஷணம்னு நான் சொல்லணும். அப்ப நான் என்ன சொல்லலாம்னா, 2வது க்ஷணம் எப்படி இருக்குன்னு பார்த்து அப்படி இல்லாததுன்னு சொல்லிவிடலாம்னு பாக்குறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன், 2வது க்ஷணத்துக்கு வாங்குவோம். இந்த 2வது க்ஷணம் 2வது க்ஷணம் இருக்கிறது முதல் க்ஷணம் போயிடுத்தோம் இல்லையா? அந்த முதல் க்ஷணம் எப்படி இருந்திருக்கு, இந்த பதார்த்தத்தோடு சேர்ந்து இருக்கு. இந்த நான் இப்ப சொன்ன 4 க்ஷணங்களுமே இந்த பதார்த்தத்தோடு சம்பந்தப்பட்ட க்ஷணங்கள். அதுல 2வது க்ஷணத்திலேருந்து ஆரம்பித்து மற்ற க்ஷணங்கள் எல்லாமே இந்த பதார்த்தம் சேர்ந்த ஒரு க்ஷணத்தினுடைய துவம்சம் ஆன க்ஷணங்கள். சரியா? அதான் முதல் க்ஷணம் துவம்சம் சொன்னா முதல் க்ஷணம் போயிடுச்சுன்னா அந்த க்ஷணத்தினுடைய துவம்சம் வந்துடுத்துன்னு முதல் க்ஷணம் போயிடுத்து அப்படின்னு சொன்னா அப்புறம் என்ன இருக்கு, அந்த முதல் க்ஷணத்தினுடைய துவம்சம் பிரத்வம்சாபாவங்கிறது இருந்துச்சு. அப்ப 2வது க்ஷணத்திலேருந்து எப்படி ஆயிடுறதுன்னு கேட்டா, ஒரு பதார்த்த துவம்ச ஆதாரமாக அந்த காலங்கள் ஆயிடுறது. இந்த பதார்த்த எப்படி சொல்றது, இந்த பதார்த்தத்துக்கு ஆதாரமாக இருந்த காலத்துக்கு துவம்சத்துக்கு ஆதாரமாகும் காலங்கள். சரியா? இந்த பதார்த்தத்துக்கு ஆதாரமாக இருக்கும் ஒரு காலம் விநாசம் அடைஞ்சதுனாலே அந்த துவம்சத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு சொன்னோம்னா 2வது க்ஷணம் 3வது க்ஷணம் எல்லாம் இப்படி ஆகாத க்ஷணம்னா எதை எடுத்துக்கலாம், முதல் க்ஷணம் தான் எடுத்துக்கலாம். முதல் க்ஷணத்துல இந்த பதார்த்த துவம்சம் வர முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அது இருக்குல்ல, இதுதான் முதல் தடவை வந்திருக்கு. அப்பனா நான் ஆத்தியத்துவத்தை எப்படி பரிஷ்காரம் பண்றது, சமான காலீன பதார்த்த துவம்ச அனாதார கால ஆதாரத்துவம். அதாவது இப்படி சொன்னாதான் சரியா வரும்னு வச்சுங்களேன். இந்த அப்பேற்பட்ட காலத்துக்கு அனாதார காலத்துக்கு எது ஆதாரமாகுமோ இதுதான் ஆத்தியத்துவம்னு சொல்லிடுறது. இப்படி சொல்லிட்டோம்னா அந்த முதல் க்ஷணம் மாத்திரமாகும், 2வது க்ஷணம் ஆகாது. முதல் க்ஷணத்துக்கு லட்சணம் சொல்ற மாதிரி 2வது க்ஷணத்துக்கு சொல்ல முடியாது. அதுல வேற கஷ்டம் வந்துடும். அதுக்கு ஏன்னா 3வது க்ஷணம் 4வது க்ஷணத்துலயும் அந்த மாதிரி அந்த ஆதார துவம்சம் வந்துட்டே இருக்கு இல்லையா? அதனால அந்த முதல் க்ஷணத்துக்கு சொல்ற ஒரு சௌகரியம் இருக்கு, அது 2வது க்ஷணத்துக்கு இன்னொருத்தருக்கு சொல்லுங்கன்னு சொன்னா 3வது க்ஷணத்துக்கு தனியா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா சொல்லவே முடியாது, கஷ்டம். இன்னும் நிறைய நுழைக்க வேண்டியிருக்கும். இல்ல க்ஷணிக்கத்துக்கு இருக்கட்டும், க்ஷணமும் ஒரு க்ஷணிக்கம் தானே. நீங்க சொல்ற மாதிரி தீபம் க்ஷணிக்கம் இல்லையா, க்ஷணம் கூட காலம் கூட அப்படி க்ஷணிக்கம் தான். காலம்னு நம்ம சொல்லிட்டே இருக்கு, போனா அப்புறம் வருது இல்லை. அப்போ ஒவ்வொரு க்ஷணமும் அந்த க்ஷணத்தோட தீர்ந்தது. அப்போ ஒவ்வொரு க்ஷணமும் துவம்சமாகிட்டே இருக்கு. ஆனா எந்த க்ஷணம் இந்த பதார்த்தத்தோடு சேர்ந்து இருக்கோ அந்த க்ஷணம்னு சொன்னா ஒரு க்ஷணம் இல்லை, ஒரு 4 க்ஷணம் இப்போ எடுத்துங்க உதாரணத்துக்கு. அப்படி இருக்கும்போது
முதல் க்ஷணம் வரைச்ச அந்த பதார்த்த க்ஷண துவம்சம் இல்லை, உற்பத்தி க்ஷணம் அது. இதைத்தான் உற்பத்தி க்ஷணம்னு சொல்றது. ரெண்டாவது க்ஷணம் வரைச்ச அந்த பதார்த்த ஆதார க்ஷணத்துக்கு துவம்சம் இருக்கு. அப்ப எந்த க்ஷணம் அந்த பதார்த்தத்துடைய துவம்சத்துக்கு ஆதாரமாகாதோ, அந்த பதார்த்தத்தோடு சேர்ந்து இருக்குமோ, அந்த க்ஷணம் தான் அந்த பதார்த்தத்துக்கு ஆத்ய க்ஷணம் அப்படின்னு சொல்றது. இதுதான் இதனுடைய தாற்பயம். தத்ர சாமக்ரி காரியஸ்ய காலாதாரத்வாம்சே அம்சமாத்திரே பிரயோஜிகா நது விசேஷணாம்சேதி. இங்க பாருங்க, சமானகாலீன பதார்த்தம் அனாதார காலாதாரத்துவம்னு நீட்டமா பிரிச்சா இருக்கு. இதுல கடைசியில காலாதாரத்துவம்னு வருது. கால ஆதாரத்துவம்னா அந்த காலத்துல இருக்கிறது, காலத்துல ஆதேயமாகிறது. காலம் இதுக்கு ஆதாரமாகணும், இந்த பதார்த்தத்துக்கு. இது பகுதிகி. இது காலம் இந்த பதார்த்தத்துக்கு ஆதாரமாகணும். சரியா? அந்த காலம் இந்த பதார்த்தத்துக்கு ஆதாரமாவதற்கு இந்த சாமகிரி காரணமாகும். ஆனால் அந்த காலமானது சமானகாலீன பதார்த்தம் அனாதாரமாக இருக்கிறதுக்கு இந்த சாமகிரி என்ன பண்ணும்? இந்த சாமகிரி அதுக்கு பிரயோஜகம் இல்லை. ஆக சம்பூர்ண ஆத்தியத்துவம்னு சொல்றத, ஆத்தியக்ஷணவர்த்தித்துவம்ல ஒரு விசேஷணாம்சத்துக்கு இந்த சாமகிரி பிரயோஜகம் கிடையாது. அந்த கடைசியில காலாதாரத்துவங்கிற அம்சத்துல மாத்திரம்தான் இந்த சாமகிரி தேவைப்படுறது. அது செய்யற வேலை அதுதான். அந்த க்ஷணத்துல அது இருக்கும்படியா செஞ்சு விடுறது. தத்திர சாமகிரி காரியத்தை காலாதாரத்வாம்ச மாத்திரே பிரயோஜிகா நது விசேஷணாம்சேதி. தஸ்ய தாதிருக் பதார்த்த துவம்ச சாமகிரி விரகாதேவ சித்தே. ஏன்னா விசேஷணாம்சம் என்ன? சமானகாலீன பதார்த்த துவம்ச அனாதாரத்துவம். ஏன் இந்த பதார்த்த துவம்சத்துக்கு இது ஆதாரமாகல அப்படின்னு நான் கேட்டேன்னா, பதார்த்த துவம்சம் வர்றதுக்கு வேண்டிய காரணம் இல்லை அப்படின்னு. ஏன்னா அந்த வஸ்து இருந்தா தானே அந்த பதார்த்த துவம்சத்துக்கு அது ஆதாரமாக முடியும். அதனால அந்த பதார்த்த துவம்சம் வரல, அதனால பதார்த்த துவம்சம் ஆதாரமாகலேன்னு சொல்லுவேனே தவிர அதுக்கு இந்த காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய சாமகிரி பொறுப்பில்லை. பாக்கஜ ரூபாதி பேதோபி அக்னி சஞ்சோக பேதா பூர்வ ரூபாதி துவம்ச பேதாத்வா நது பிராகபாவ பேதா. இதுல இன்னொன்னு சொல்றேன். பாக்கஜ ரூபத்துல வித்தியாசம் வருது. பாக்கஜ ரூபம்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். இந்த பிருத்திவி இருக்கே, இந்த பார்த்திவமான பதார்த்தங்கள்ல ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம் இதனாலும் அந்த தேஜசஞ்சோகம், ஒரு விஜாத்தியமான தேஜசஞ்சோகத்தினால அடிக்கடி மாறிட்டு இருக்கிறது. மாங்காடுக்கு முதல்ல ஆரம்பத்துல பார்த்தா பச்சையா இருக்கிறது, பழுத்தத்துக்கு அப்புறம் கலர் மாறி போயிடுறது இல்லையா? எல்லாம் அப்படிதான். முதல்ல ஒரு கலர், அப்புறம் ஒரு கலர். முதல்ல ஒரு வாசனை, அப்புறம் ஒரு வாசனை. முதல்ல ஒரு ஸ்பர்ஷம், அப்புறம் ஒரு ஸ்பர்ஷம். இந்த மாதிரி இந்த ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம் இதனாலும் பாக்கத்தினால பிருத்திவியில மாறுண்டே இருக்கும். ரூபாதிக துஷ்டயம் பிருத்திவியாம் பாக்கஜம் அனித்யஞ்ச அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பாக்கத்தினால மாறுறதுங்கிறது வாஸ்தவம். மாறுறது எப்படி மாறுறதுன்னு அதுக்கு மேல நம்ம கல்பனை தான். அது இப்படி வச்சுப்போம். ஒரு பதார்த்தத்துல ஒரு பாக்கம் வந்தது, பாக்கத்தினால அது ரத்தம் ஆயிடுச்சு. செங்கல் வச்சுப்போம். செங்கலை வச்சுட்டு பார்த்தோம்னா தெரியாது. முதல்ல ஒரு இதா இருக்கு, அது நெருப்புல போட்டு சுட்டா என்னாச்சு? அது முதல்ல ஒரு லேசா ஒரு சிவப்பு, இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ண உடனே இன்னும் அதை விட இன்னொரு ரூபம் போயிடுச்சு, அதை விட இன்னும் திக்கா வந்தது, சிவப்பாயிடுச்சு. இன்னும் பண்ணினா இன்னும் சிவப்பாயிடுச்சு, அதுக்கப்புறம் இன்னும் பண்ணினா கருப்பாயிடுச்சு. இப்படி மாறிட்டே வருது இல்லையா? இப்ப இந்த 2-3 சிவப்பு அரசு பாருங்க. இந்த ரூபத்தை எடுத்துக்கோ. முதல் பாக்கத்துல 2-3 பாக்கமாவும் வச்சுக்கலாம். அதுக்குள்ள தேஜசயோகம் நிறைய ஆயிருக்கு. முதல்ல லேட்டா ஒரு சிவப்பு ரூபம் வந்தது, அதுக்கப்புறம் அதை விட பரவாயில்ல கொஞ்சம் சிவப்பு வந்தது, அப்படின்னு 2-3 சிவப்பு வந்தது. இந்த சிவப்புகள்லாம் ஏன் வித்தியாசப்படுறது? ஏன்னா ஒரே அடியாத்தான் அவன் அக்னியில போட்டிருக்கான். அப்ப அக்னி சஞ்சோகம்ங்கிறது சமானமாக இருந்துட்டு இருக்கு. அப்ப அக்னி சஞ்சோகம் சமானமாக இருந்தால் ஒரே விதமான ரூபம் தானே உண்டாகணும். ஏன் 3 விதமான ரூபம் உண்டாகணும்?
அப்படின்னு கேட்டால் அதுல உள்ள சாமகிரிக்கு காரணபேதம் சொல்லணும். காரணபேதம் சொல்றதுக்கு என்ன வேணும்னு கேட்டா பிராகபாவ பேதம் சொல்லணும்ங்கிறார். இதுக்காக பிராகபாவம் வேணுமா? அந்த பிராகபாவம் முதல்ல ரொம்ப லேசான ரூபம் வந்தது, ஏன் அதுக்கப்புறம் வரும்போது அதை விட திக்கா வந்தது. நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா அதுக்கு அப்புறம் கூட அதே ஏன் வரல, அதே மாதிரி இன்னொரு ரூபம் ஏன் வரல அப்படின்னு கேட்டா அந்த பிராகபாவம் இல்லை. இந்த ரூபத்துடைய பிராகபாவம் வேற, அந்த ரூபத்துடைய பிராகபாவம் வேற. பிராகபாவம் தனித்தனியா இருக்கிறதுனால அதே மாதிரியே திரும்பி வரல, அதை விட திக்கா ஏன் வந்தது அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படின்னு வரை சொல்றாங்க. இதுக்கு இப்படி சொல்றதுக்காகவே பிராகபாவத்தை ஒத்துக்கணும்னு அவன் நினைக்கிறான். அவர் சொன்னார், இதுக்காக போய் பிராகபாவம் வேண்டாம், ஒத்துக்க வேண்டியது இல்ல. இதுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்னா பாட்டக ரூபாதி சேதோபி அக்னி சஞ்சோகம் சேதா. இந்த அக்னி சஞ்சோகம் இருக்கு பாருங்க, அது மாறிட்டே இருக்கு. அது ஒரே அக்னி சஞ்சோகம் இல்லை, அது எரிஞ்சுட்டே இருக்கும்போது ஜுவாலை மாறிட்டே இருக்கு இல்லையா? சொன்னார் க்ஷணிகம், அது அந்த தீப ஜுவாலை க்ஷணிகமா மாறிட்டே இருக்கு, நமக்கு தெரியாமலே மாறிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த அக்னியுடைய சஞ்சோகமும் சம்பந்தமும் மாறிட்டே தானே இருக்கும். ஆக அந்த முதல்ல வந்த ரூபத்துக்கு வந்த அக்னி சஞ்சோகம் வேறு, இரண்டாவது ரூபத்தை உண்டாக்கின அக்னி சஞ்சோகம் வேறு. அதனாலதான் அந்த ரூபத்துக்கும் இந்த ரூபத்துக்கும் வித்தியாசம் வந்துச்சு. மூணாந்திர நாலாந்திர பண்ணும்போது அப்புறம் கருப்பாவே ஆயிடுறது. அப்ப வந்து அக்னி சஞ்சோகம் வேறு, அதனால கருப்பா போயிடுச்சு, ரூபம் மாறி போச்சு. ஆக அந்த ரூபம் மாறிண்டே வந்ததுக்கு காரணம் என்ன? அக்னி சஞ்சோகம் வித்தியாசமாக வந்துட்டு இருக்கு. அதனால இதுக்காக பிராகபாவம் வித்தியாசமா இருக்கிறதுனால இதெல்லாம் மாறினதுன்னு சொல்ல வேண்டிய முடியாது, அவசியம் இல்லை. அதான் சொல்ற அக்னி சஞ்சோக பேதா ஒண்ணு. இன்னொன்னு பூர்வ ரூபாதி தம்ச பேதாத்வா. இது தார்க்க காலத்துன்னு சொல்லக்கூடிய இன்னொரு சமாதானம். பூர்வ ரூப தம்சமும் வரணுமா, அப்பதான் வேற ஒரு ரூபம் வரும். தார்க்க கால தீர்மானமா அவன் வச்சுட்டு இருக்க, ஒரு வஸ்துவில ஒரு ரூபம் இருக்கும் போது இன்னொரு ரூபம் வராது, இடமே இல்லை இந்த வஸ்துவில. ஆக அந்த பாட்டக பிரக்கிரியா நான் சொல்லியிருக்கா, அது இத்தனை க்ஷணம் வரும், 10 க்ஷணம், ஏகாதசி க்ஷணம், அதாவது 15 க்ஷணம் வரை அப்படி போடுது. கொஞ்சம் லேட் ஆகும் சில சமயம். அப்ப 2-3 க்ஷணத்துக்கு அந்த பதார்த்தத்தை பார்க்க முடியாத அதிர்ஷ்யமாகிடும், அந்தர்ஷனம் அப்படி கூட ஆகலாம், ஆகிறதுக்கு வழி இருக்கு. ஆக ஒரு ரூபம், பழைய ரூபம் விநாசம் ஆகி அதுல 2 வேலை பண்றது. இந்த அக்னியோட சம்பந்தம் வரும்போது அதுல போட்ட பதார்த்தத்துல ஏற்கனவே இருந்த ரூபம் நசிச்சு போறது, புது ரூபம் உண்டாகிறது. இதுதான் ஏற்கனவே இருந்த ரூபம் போல் அது அதனுடைய நாசம் ஏற்பட்டு அப்புறமா ஒரு ரூபம் உண்டாகிறது. இப்ப வந்து பூர்வ ரூபமும் இந்த உத்தர ரூபமும் ரெண்டும் ஒரே சமயத்துல இருக்கிறது இல்லை. பூர்வ ரூப நாசம் வந்தாதான் அடுத்த ரூபம் அங்க ஏறும். அதனால முதல்ல சவப்பா ஒரு பதார்த்தத்தை அக்னியில போடுறோம், கொஞ்ச நேரத்துல அதுக்கப்புறம் கருப்பா போறது அப்படின்னு சொன்னா அது எப்படி என்னன்னா அங்க பிரக்கிரியை நடக்கிறதுன்னு கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்க. இந்த அக்னி சஞ்சோகத்தினால அந்த பூர்வ ரூபத்துக்கு நான் சுருக்கமா சொல்ல போனா அந்த பூர்வ ரூபத்துக்கு துவம்சம் ஏற்பட்டது. துவம்சம் ஆயிடுச்சுன்னா அந்த க்ஷணத்துல அங்க என்ன இருக்கு? ஒரு ரூபமும் இல்லை. இதுக்கு அடுத்த க்ஷணத்துல இந்த அக்னி வேற ஒரு அக்னி சஞ்சோகத்தினால அங்க இன்னொரு ரூபம் உண்டானது. அப்படின்னா என்னாச்சு? 3 க்ஷணம் ஆயிடுச்சு இதுக்குள்ள. ரொம்ப ரொம்ப சுருக்கமா சொல்லும் போது இது 3 க்ஷணம். முதல் க்ஷணத்துல ஒரு ரூபம் துவம்சமாச்சு, அதுக்கு அடுத்த க்ஷணத்துல புது ரூபம் உண்டானது. இந்த துவம்சம் வந்து முதல்ல இருந்த ரூபம் நாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ரூபம் அதுல வந்து சேருது. இப்படி நீங்க இந்த கணக்கை வச்சுட்டு பாக்குறச்ச முதல்ல சாதாரண ரத்த ரூபம் வந்ததுன்னு சொன்னேனே, அதுக்கு அடுத்தபடி அதை விட கொஞ்சம் நல்ல ரத்த ரூபம் வந்ததுன்னு சொல்றச்ச அந்த சாதாரண ரத்த ரூபத்துடைய நாசம் ஏற்பட்டு போச்சு. அந்த ரத்த ரூபம் நாசம் ஆகி அதுக்கப்புறம் இந்த வேற ரத்த ரூபம் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ரத்த ரூபம் நாசம் ஆகி அதுக்கப்புறம் வரக்கூடிய இன்னொரு ரூபம் வந்திருக்கு. இப்படிதானே சொல்லலாம். அப்ப ஒவ்வொரு ரூபமும் புது ரூபம் உண்டாகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ரூபத்தினுடைய துவம்சம் இருக்கு. அந்த ரூப துவம்சமானது வித்தியாசப்படுறதுனால கூட இந்த ரூபங்கள் வித்தியாசப்படுறதுன்னு சொல்லிருக்கலாம். அக்னி சஞ்சோகம் வித்தியாசப்படுறது அதனாலயாவது சொல்லலாம். இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த ரூப துவம்சமானது வித்தியாசப்படுறது வந்து சட்டம் கேட்கறது. அந்த இதுக்கு முன்னாடி இருந்த ரூபத்துடைய நாசம்
வெவ்வேறு ரூபத்துடைய நாசமா இருக்கிறதுனால இது காரியம் வித்தியாசமாகிறதுனால இது சொல்லலாம் அப்படின்னு சொல்ற. பூர்வ ரூபாதித்வம்ச பேதார்த்த நது பிராகபாவ பேதா. பிரதியோகி பேதம் வினா பிராகபாவ பேத அயோகாச்ச. அதான் இப்படி சொல்றதுக்கா பிராகபாவம் ஒத்துக்கணும்னு இல்லை. இன்னும் பிராகபாவம் வித்தியாசப்படுறதுன்னு சொல்றீங்களே, பிராகபாவம் வித்தியாசம் எப்படி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? அதுடைய பிரதியோகியுடைய வித்தியாசத்தை வச்சுதான் பிராகபாவ வித்தியாசம்னு சொல்லணும். பிரதியோகியோ தெரியாது, பிராகபாவம் இருக்கிறது பிரதியோகி உண்டாகலையே. அப்படி இருக்கிறச்ச அந்த பிரதியோகியுடைய வித்தியாசத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சுத்தமா முடியாது. அப்படி இருக்கிறது பிராகபாவத்துல உள்ள வித்தியாசத்தை சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. இப்ப எத்தனை கடங்கள் உண்டாகல அப்படின்னு சொன்னா அனந்த கடங்கள் உண்டாகல. இனி எத்தனை கடம் வருதுன்னு நமக்கு தெரியாதோ இல்லையோ. ஆகையால அத்தனை கடமும் உண்டாகாத கடங்களுடைய பிராகபாவம் எல்லாம் இருக்கு. பார்த்தா ஏதாவது வித்தியாசம் தெரியுறதோ? இந்த கட பிராகபாவமும் அந்த ரொம்ப வித்தியாசமா ஒன்றும் தெரியல, பிராகபாவமே தெரியல நம்ம. ஆக அந்த வித்தியாசம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதனால உங்களுக்கு பிரதியோகி பேதம் வினா, பிரதியோகியுடைய வித்தியாசம் பேதம் தெரியாமல் பிராகபாவ பேத அயோகாச்ச, இது இந்த பிராகபாவம் அது அந்த பிராகபாவம் வித்தியாசப்படுத்தி புரிஞ்சுக்க முடியாது. இதுவும் ஆச்சு. அதுக்கடுத்த யுக்தி, நாபி உபாதானத்துவ வியவஸ்தா தத்ர மானம் தத்ர பிராகபாவே. நம்ம பாஷ்யத்துல கூட சொல்லிருக்கு, வேற காரணமா சொல்லிருக்கு. ஆனா இவ அதை வேற விதத்துல உபயோகப்படுத்திட்டார். யாருக்காக? ஒருத்தனுக்கு எண்ணெய் வேணும் அப்படின்னு சொன்னா அவன் அதுக்காக எண்ணெய் தான் எடுத்துக்கிறானே தவிர மணலை எடுத்துக்கிறது இல்லை. மணலேருந்து எடுக்கும் பண்றது இல்லை இல்லையா? ஏன் அப்படி? எள்ளுல தான் அந்த எண்ணெய் இருக்கு. அதனால தைரார்த்தியாக இருந்தான்னா அவன் திலத்தை தான் எடுத்துப்பான். கடார்த்தியா இருந்தா அவன் மண்ணத்தான் எடுத்துப்பான். ஏன் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா? ஏன்னா அது அவனுக்கு எந்த காரியம் வேணுமோ அது எந்த காரணத்துல இருக்கோ அந்த காரணத்தை எடுத்து அதுல இருந்து அந்த காரியத்தை அவன் சம்பாதிச்சிருப்பான். அப்படிதானே? இது எதுக்கு சூச்சகம்? தத்யர்த்திபிகி பாஷகாச்சுன்னா ததி வேணும்னு சொன்னா அவன் பால் க்ஷீரமேவ உபாதீயத்தை. கடார்த்தியா இருந்தால் மிருது உபாதீயத்தை. கடம் வேணும், இந்த பால் வாங்கிட்டு பால்னால கடம் பண்ண முடியாது, மிருத்து மண்ணுல இருந்து தயிரை கொண்டு இருக்க முடியாது. ஏன் அப்படி? பாஷகாரன் சொல்றாருன்னா இதுல இருந்து அது சூக்ஷ ரூபம் அங்கதான் இருக்குன்னு சொல்லணும். தார்க்கிக என்ன சொல்லுவாங்கன்னா இதுதான் அந்த பிராகபாவம் இருக்கிறதுக்கு பிரமாணம், உபாதான வியவஸ்தா. ததி வேணுங்கிறவன் ஏன் மண்ணை எடுத்துக்கிறது இல்லைன்னு கேட்டா, மண்ணுல ததியுடைய பிராகபாவம் இல்லை, என்ன பண்றது? ததியுடைய பிராகபாவம் க்ஷீரத்துலதான் இருக்கு, அதனாலதான் க்ஷீரத்தை எடுத்துக்கிறான். கடப்பிராகபாவம் மண்ணுல தான் இருக்கு, இங்க இல்லை, அதனாலதான் கடம் வேணுங்கிறவன் மண்ணை எடுத்துக்கிறான். ஆக இது பிராகபாவம் அந்தந்த உபாதானத்துல அந்தந்த காரியத்தினுடைய பிராகபாவம் இருக்கு அப்படிங்கிறது இதே ஒரு பிரமாணமாக வச்சுக்கலாமே. நாபி உபாதானத்துவ வியவஸ்தா தத்திரமானம் தந்துத்வாதினைவ தத்தித்தே. இதுக்காக ஒரு பிராகபாவம் இருக்கணும்னு என்ன அவசியம்? க்ஷீரம் தான் ததிக்கு உபாதானம். க்ஷீரத்துவம் எங்க இருக்கோ அதுதான் உபாதானமாகும். தந்துத்துவம் எதுல இருக்கோ அதுதான் படத்துக்கு உபாதானம். மிருத்தா இருந்தா அது இதுக்கு உபாதானம். இது போதுமே. இதுக்காக பிராகபாவம்னு ஒரு கிரமத்தை எதுக்காக சொல்லணும்? அது இல்லாம இப்ப என்ன கெட்டுப்போச்சு? அந்யதா பிராகபாவஸ்ய சம்பந்தி விசேஷோபி குதஹ சித்தே. நீங்க இப்படி சொல்லலைன்னா அந்த தந்துவில படத்துடைய பிராகபாவம் இருக்குன்னு சொல்ற. இந்த பிராகபாவ அப்ப என்ன இருக்கு? பிராகபாவம் இருக்கிற காலத்துல தந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். தந்து இருக்கிற சமயத்துல அந்த பிராகபாவம் இருக்கு, ஆனா பட்டம் இல்லை. இந்த பிராகபாவத்துக்கு ரெண்டு சம்பந்தி, தந்து ஒண்ணு, அந்த பட்டம் ஒண்ணு. எந்த பட்டத்தினுடைய பிராகபாவமோ அந்த பட்டம் ஒண்ணுன்னு சொல்லணும். இது எந்த பட்டத்தினுடைய பிராகபாவம்? இதை கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? இந்த தத்துவ பார்த்து சொல்ல முடியாது. ஏன் தெரியாதுதான். இந்த பிராகபாவத்தை வச்சு சொல்ல முடியாது. என்ன பிராகபாவம்? தந்துன்னு பொதுவா சொல்லாம பட்டம்னு சொல்லாமே தவிர அது கூட பிராகபாவம்னு தெரியாது. இந்த தத்துவை கொண்டு ஒரு பட்டம் பண்ண முடியும்.
அவதான் சொல்லாமே தவிர படத்வாவச்சின்னம் வரலாம். எந்த பட்டம் வரும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா பிராகபாவமும் ஒவ்வொரு பட்டத்துக்கும் தனித்தனியான பிராகபாவம் நீ சொல்ற, நீ தந்துன்னு சொன்னால் கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நீ என்ன சொல்லணும்னா ஏதத் தந்துத்வம் தத்பதத்துவம் அப்படின்னு ஏதோ சொல்லித்தான் பண்ணியாகணும். அப்படி சொல்லியாச்சுன்னா அப்புறம் எதுக்கு பிராகபாவம்? இந்த தந்து இந்த பட்டத்துக்கு தான் உபாதானம் அப்படிங்கிறத என்ன காரணம்னா ஏதத் தந்துத்வாத்தனே சொல்லிடலாம். அயன் தந்து ஏதத் படஸ்ய உபாதானம் குதஹ ஏதத் தந்துத்வாத். இது போறோம். தத்பிராகபாவத்துவாத்திரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிராகபாவம் அதுக்கும் தேவையில்லை. அந்நா பிராகபாவத்தை சம்பந்தி விசேஷோடு குதஸ்தித்தேன். அதனுடைய பிராகபாவம் நீ எப்படி கண்டுபிடிச்ச? அதை கண்டுபிடிக்கிறான்னா பிராகபாவம் வேண்டாம், அதை வச்சுட்டு நம்ம சிந்திச்சு விடலாம். நச்ச தது அத்தியந்தாபாவதா கதம் ததுபாதானத்துவம். அடுத்த கேள்வி கேட்டேன். காகபாவத்தை ஒத்துக்கலைன்னு சொன்னா அந்த காரியம் அப்ப இல்லைன்னு அர்த்தமா? அத்தியந்தாபாவம். பிராகபாவத்தை ஒத்துண்டா அப்ப அத்தியந்தாபாவம் இல்லையா? துவம்ச பிராகபாவாதிகரணே ந அத்தியந்தாபாவ அப்படின்னு பிராச்சீன நையாயிட்டால். அதாவது ஒரு மண்ணால குடம் பண்றான் குலாலன்னு சொன்னா அவன் குடத்தை பானையை உண்டாக்குறதுக்கு முன்னாடி அந்த மண்ணுல அவன் நாளைக்கு உண்டாக்க போற அந்த கட்டத்தினுடைய அபாவம் இருக்கா இல்லையா? அபாவம்னா அத்தியந்தாபாவம் இல்லேன்னு சொல்றான். ஏன்னா அதனுடைய பிராகபாவம் அங்க இருக்கு. பிராகபாவம் இருக்கிற இடத்துல அதனுடைய அத்தியந்தாபாவம் வராது தீர்மானம். இப்ப நீங்க பிராகபாவத்தை ஒத்துக்கலைன்னு சொன்னா அப்ப அத்தியந்தாபாவம் வந்துடும். சரி, அத்தியந்தாபாவம் வந்துடுத்துன்னு சொன்னா அப்ப என்ன ஆகும்னா அது எப்படி உபாதானமாகும்? பாஷக்காரர் சொன்னாரு, மண்ணிலையும் கடம் இல்லை, பாலுடையும் கடம் இல்லை. கடம் இல்லைன்றது ரெண்டு இடத்துக்கும் பொதுவா இருக்கு. அப்படி இருக்கிறச்ச ஏன் கடாட்சியா இருக்கிறவன் மண்ணத்தான் எடுக்க போறான், பாலை எடுக்க போறதுக்கு? க்ஷீராட்சியா இருக்கிறவன் பாலத்தான் எடுத்துக்கிறான், அந்த மண்ணை எடுத்துக்கிறது இல்லை. ஏன் இந்த விவசாய என்ன காரணம்? இங்கேயும் அது இல்லை, அங்கேயும் அது இல்லை. இல்லைங்கிறது ரெண்டு இடத்துலயும் பொதுன்னு சொன்னா ஏன் இதை எடுத்துக்கணும் அப்படின்னு கேள்வி வருது இல்லையா? அதைத்தான் இவன் கேட்டான். பிராகபாவத்தை ஒத்துக்கலைன்னா நீ சொல்றது சரியா வராது விவசாய. நச்சது அத்தியந்தாபாவதா கதம் ததுபாதானத்துவம் சம்பந்தாந்தரேண துவயாபி அப்துபகமாத். அத்தியந்தாபாவம் இருந்தா உபாதானமாகாதா? என்னப்பா பேசுற? நீ அத்தியந்தாபாவத்தை உபாதானமா ஒத்துருக்கியே, எங்க ஒத்துருக்க? கபாலத்துல கட்டம் சமவாய சம்பந்தேன இருக்கு, சஞ்சோக சம்பந்தேன இருக்கா இல்லையோ? அப்ப சஞ்சோக சம்பந்தேன கட்டாபாவா வர்த்ததே கபாலே. இந்த கபாலத்துல சஞ்சோக சம்பந்தேன கட்டம் இல்லை, பல சம்பந்தங்கள்னால இல்லை. சம்பந்தான்னு தெரியும். இந்த அவயவத்துக்கும் அவயவிக்கும் சஞ்சோகம் ஒத்துக்க மாட்டான். இந்த பட்டம் இருக்கு இல்லையா, வஸ்திரம், இந்த வஸ்திரத்துல நிறைய தந்துக்கள் இருக்கு. அந்த நூல்கள்லாம் ஒன்னோடு ஒண்ணு சஞ்சோகமாயிருக்கு. ஆனா அந்த நூலுக்கும் இந்த பட்டத்துக்கும் சஞ்சோகம் சொல்லாமோ? கிடையாது, சமவாயம் தான். இந்த அவயவிக்கும் அவயவத்துக்கும், அவயவங்கள் பரஸ்பரம் சஞ்சோகமா இருக்கலாம், ஆனா அவயவிக்கும் அவயவத்துக்கும் சம்பந்தம் சஞ்சோகம் கிடையாது. அப்ப நான் என்ன சொல்லுவேன், அது என்னன்னா சமவாயம்னு சொல்லிட்டு இருக்காவா? சமவாய சம்பந்தேன இந்த படமானது இந்த தந்துவுல இருக்கு, ஆனா சஞ்சோக சம்பந்தேன இல்லை. இல்லைன்னா அத்தியந்தாபாவம் தானே அர்த்தம். அத்தியந்தாபாவம் இருந்தா அது உபாதானமாகாதுன்னு எங்கேயாவது சொல்லலாமா? இப்படி விட்டு அத்தியந்தாபாவம் இருந்தாலும் ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த கேள்வி தப்பு. சம்பந்தாந்தரேன துவயாபி அப்யுபகமா சமயாவச்சேத தன் அனவச்சேதாபியாம் வைலட்சண்யாப்யுபகமாச்ச இத்தியலம் அதிவிஸ்தரேன. அத்தியந்தாபாவம் இருந்தா வராதுன்னு சொல்றேனே, நான் கொஞ்சம் வித்தியாசப்படுத்துறேன். நான் சாமைக்காபாவம் ஒத்துக்கிறேன். சாமைக்காபாவம்னா இந்த காலத்துல இது இல்லை, அந்த உற்பத்தி ஆகிறதுக்கு முன் காலம்னு எடுத்துட்டு அந்த முன் காலத்துல இல்லைன்னு சொன்னா அதைத்தான் பிராகபாவம்னு சொல்றது. இது ஒரு சாமைக்காபாவம். உற்பத்தி ஆகி கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் திருப்பி இல்லாம போயிடுச்சு. அப்ப என்ன சொல்லுவேன், அந்த மத்தியத்துல இருந்த காலத்தை விட்டுட்டு அடுத்த காலத்துல வருது, இது ஒரு சாமைக்காபாவம் அப்படின்னு சொல்லுவேன். ஆக
அந்த அபாவம் அந்தந்த சமயத்தினால அவச்சின்னமாக ஆகிறது. இது சாமயிக அபாவம். வெறும் அத்தியந்த அபாவங்கிறது என்ன சொல்றது? அந்த சமய விசேஷம் கிடையாது, சமய அனவச்சின்னம். வாயுல ரூபமும் கிடையாது. கிடையாது தானே? எப்ப கிடையாது? எப்ப கிடையாதுன்னு கேட்கக்கூடாது. கிடையாதுன்னா கிடையாது இல்லையா? தந்துல பட்டம் கிடையாது. எப்ப கிடையாதுன்னா அவன் உண்டாக்குறதுக்கு முன்னாடி கிடையாது. அவன் நெய்யறதுக்கு முன்னாடி அந்த தந்து வெறும் தந்துவா இருந்தது, அங்க பட்டம் கிடையாது. இது சமவாயாவச்சின்னம். ஆத்திய க்ஷணத்துல முதல்ல இந்த கட்டத்துல இந்த ரூபம் கிடையாது சொல்லலாம். இந்த ரூபம் இப்ப வந்தது, அப்ப கிடையாது. அதுக்கெல்லாம் அந்த க்ஷணம்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தை சொல்லி சொல்றோம். இதுக்கு சாமயிக அபாவம்னு பேரு. இது சமய விசேஷாவச்சின்னம். அனவச்சின்னமா சொன்னா அது அத்தியந்த அபாவம் நீங்க சொல்ற மாதிரி. வாயுல ரூபம் கிடையாது, எப்ப கிடையாது? எப்பவுமே கிடையாது அப்படின்னு சொன்னா அது அனவச்சின்னம். ஆக சமயாவச்சேத தது அனவச்சேதாபியாம் வைலட்சண்ய அபியுபகமா. இதனாலதான் அந்த பிராகபாவம் அப்படின்னு விவகாரம் இந்த ஒரே அபாவத்தை வச்சுட்டு பண்ணலாம், அந்த சமயாவச்சேதத்தை வச்சுட்டு. அதனால இவ்வளவு தூரம் ரொம்ப தூரத்தை பிராகபாவத்தை எடுத்துன்னு வந்தார். இதோட நிறுத்திக்கிறேங்கிற வித்தியலம் அதிவிஷ்டர். ஆனா இதோட விடுறதா இல்லை. அந்த சாமானிய அபாவம் ஒண்ணு சொன்னாரு பாருங்க, சுந்தோபசுந்தன்யாயின ரெண்டும் வேண்டாங்கிறதுக்காக சாமானிய அபாவத்தையும் இப்ப கண்டிச்சு. சுந்தம் உபசந்தம்னு ரெண்டுல ஒண்ணு பாக்கி இல்லை, ரெண்டுமே போயிடுது. அந்த மாதிரி இந்த பிராகபாவத்தை கிளம்பி விட்ட மாதிரி இந்த சாமானியாபாவம் இருக்கே அதுவும் நமக்கு வேண்டாம், தனியா ஒண்ணு வேண்டாம். அந்த விசேஷாபாவங்கள் இருக்கே அபாவம் போறோம். சாமானியாபாவம் விசேஷாபாவம் தனித்தனியா அதுல ஒன்றும் விசேஷம் பண்ண வேண்டாம். ஏவம் சாமானியாபாவோபி கௌரவ பராகதா. அதை ஸ்வீகாரம் பண்றதும் அதை ஒத்துக்கிறதும் அவனுடைய பிரக்கிரியைக்கு கௌரவத்தை உண்டாக்குறது, லாகவத்தை இல்லாம பண்றது. ததாபி சாமானியாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவம் ஒண்ணு, அபாவா தஸ்ய தத்தததிகரண சம்பந்தாக இது த்ரயம் வா கல்பியதாம். கிளிப்த தத்தததிகரண சம்பந்தானாம் ஏகாதிகரண விற்த்தித்வாவச்சேதேன சித்தானாம் அபாவானாம் சாமானியாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவம் தஸ்ய வியாசஜ்ய விற்த்தித்வம் இது துவயம் வா கல்பியதாம். இப்ப சாமானியாபாவம் தனியாக ஒத்துக்கிறவனுக்கு 3 கல்பிக்க வேண்டியிருக்கான், அதை ஒத்துக்காதவனுக்கு 2 கல்பிக்க வேண்டியதா இருக்கான். இப்ப 2ல எது தேவை? இது தப்பு சிந்தாமணிக்காரரை கண்டிக்கிறது வழி. அவர் கஷ்டப்பட்டு சாமானியாபாவம் உனக்கு தனியா ஒத்துக்குதான் ஆகணும், இல்லாட்டா சரியா வராதுன்னு சொன்னார். இப்ப சித்திக்காரர் சொல்றார் இது இருக்கு இப்படி பண்ணணும். ஆனா சித்திக்காரர் இல்ல, தீசிகாரர் அவரே கண்டிச்சு விட்டார். அந்த வழிக்கு போறாரு. இந்த 2 கல்பிக்கிறது 3 கல்பிக்கிறதுனா என்ன பார்ப்போம். இப்படி வச்சுப்போமா, ரூபங்கிறது பிருத்திவியில உண்டு, ஜலத்துல உண்டு, தேஜஸ்ல உண்டு, வாயுல கிடையாது. இந்த 4 மாத்திரம் நம்ம வச்சுருப்போம். இப்ப இந்த வாயுல பார்த்தேன்னா பிருத்திவியில இருக்கிற ரூப அபாவம் ஒரு அபாவம் இருக்கு, ஜலத்துல இருக்கிற ரூப அபாவம் அந்த ரூப அபாவமும் இருக்கு, தேஜஸ்ல உள்ள ரூபம் இருக்கும் அதுவும் இல்லை, அதுவும் அபாவம். 3 ரூபாபாவம் சேர்றது. 4வது ரூபம் கிடையாது. இந்த 3 தான் ரூபம்னா சரியா? இந்த 3 ரூப அபாவங்களும் எங்க சேர்ந்திருக்கு? ஒரு இடத்துல சேர்ந்து. இது சேராம கூட இருக்கலாம். இங்க ஜலத்துல பார்த்தேன்னா அங்க பிருத்திவியுடைய ரூபம் இல்லை, பார்த்திவ ரூபம் வித்தியாசம், அந்த ரூப அபாவம் இருக்கு. தேஜஸ் ரூபமும் அதுவும் வித்தியாசப்பட்ட ரூபம், அந்த ரூப அபாவமும் ஜலத்துல இருக்கு. ஆனா 2 ரூப அபாவம் தான் அங்க சேர்ந்துருக்கு. ஏன்னா ஜலத்துடைய ரூபம்னு ஒண்ணு இருக்கு, அந்த ரூப அபாவம் அங்க சேரல. மொத்தம் 3 ரூப அபாவம். அது 3 ரூப அபாவங்களும் ஒரு இடத்துல சேரணும்னு சொன்னா வாயுவில தான் சேருமே தவிர பிருத்திவியிலேயோ ஜலத்திலேயோ தேஜஸ்லயோ சேராது. ஆனா பிருத்திவியிலையும் ஜலத்திலையும் தேஜஸ்லையும் 2 ரூப அபாவம் சேர்ந்துடும். தன்னுடைய ரூபத்தை விட்டுட்டு மற்ற ரூபங்கள் 2 இருக்கு, அதனுடைய அபாவம் 2 ஒன்னாக சேரும். இது இப்படி ஸ்திதி. இப்படி இருக்கும்போது பிருத்திவியிலேயோ ஜலத்திலேயோ தேஜஸ்லையோ 2 ரூப அபாவம் இருந்தால் கூட ரூபம் நாஸ்தின்னு பேசுறது வழக்கம் இல்லை. ஆனால் 3 ரூப அபாவம் எங்க சேர்றதோ, வாயு ஆகாசம் இதெல்லாம் 3 ரூப அபாவம் ஒரு இடத்துல சேர்றது இல்லையா? அப்ப அங்க ரூபம்
ரூபம் நாஸ்தின்னு நாம பேசுவோம். அப்ப ரூபம் நாஸ்தின்னு சொல்றச்ச இந்த 3 அபாவம் ஒரு இடத்துல சேர்ந்து இருந்தால் அதுக்குதான் ரூபம் நாஸ்தி அப்படின்னு சொல்றதா, இல்ல இந்த 3 அபாவத்தை தவிர்த்து 3 அபாவம் அது இருக்குதா, இதை தவிர 4வதாக ரூப சாமானியாபாவம் அப்படின்னு ஒரு அபாவத்தையும் ஒத்துக்கிறதா? இப்ப சொன்ன 3 ரூப அபாவங்கள் இருக்கு, இத ரூபம் நாஸ்திங்கிற பிரதீதிக்கு விஷயமாக சொன்னால் இந்த ஒவ்வொரு அபாவமும் ஒவ்வொரு விசேஷ அபாவம். இது ரூப சாமானியாபாவம் இல்லை. ஏன்னா பார்த்திவ ரூபாபாவா, ஜலீய ரூபாபாவா, தைஜச ரூபாபாவா, இது எல்லாமே ரூப விசேஷ அபாவங்கள் இல்லையா? இது ரூபம் நாஸ்தி அப்படிங்கிற பிரதீதிக்கு விஷயமாகணுமானால் ரூபாபாவா இதெல்லாம் தனித்தனி அபாவம். ரூபாபாவா அப்படின்னு ஒரு 4வது ஒன்று ஒத்துக்கணும் அப்படின்னு தத்துவசிந்தாமணிக்காரர் கஷ்டப்பட்டு சொன்னார். அதை நாம என்ன சொல்லுவோம், அதை சாமானியாபாவம், ரூப சாமானியாபாவம். இந்த ரூப சாமானியாபாவத்தை ஒத்துக்கிறவன் 3 ஒத்துக்கணுமா, 3 விஷயத்தை அவன் கல்பிக்க வேண்டியிருக்கு. என்ன? முதல்ல ஒரு புது அபாவம், இது 4வது அபாவம், இதுவரை யாரும் ஒத்துக்காத அபாவம். அந்த அபாவத்துல ரூபத்வாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவம் அப்படின்னு ஒரு தர்மம். அப்பதான் அது ரூபம் நாஸ்திங்கிற இந்த சப்தத்தினால நம்ம பேச முடியும். ரூபம் நாஸ்தி அப்படின்னு அதை பேசணும்னா ரூபத்வாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவங்கிற ஒரு தர்மம் இருந்தா தான் இந்த சப்தத்தினால அதை சொல்ல முடியும். ரெண்டாச்சா, இந்த அபாவம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா இது வாயுல இருக்கு, ஆகாசத்துல இருக்கு, அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் இருக்கு, பல இதுல இருக்கு. அப்ப எல்லா அதிகரணத்திலையும் அந்த அபாவத்துக்கு சம்பந்தங்கள். இது 3 சம்பந்தம்னு ஒண்ணு வச்சுருவோம். ரூபத்வாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவங்கிறது ஒண்ணு, அபாவம்னு ஒண்ணு, அந்த அபாவத்துக்கு அது இருக்கிற அதிகரணத்துல சம்பந்தம். ஆக இது 3 சமாச்சாரம். இதை ஒத்துக்கிறவன் கல்பிக்கணும். இது இல்லாத பட்சத்துல இந்த 3 அபாவத்தை வச்சுட்டு ரூபம் நாஸ்திங்கிற பிரதீதியை நிர்வாகம் பண்றவங்க இருக்காங்க. அவன் என்ன பண்ணான், இதை நீங்க என்ன கவனிக்கணும், இந்த ரூபம் இந்த விசேஷாபாவங்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு சாமானிய அபாவத்துக்கு அவன் போகல. இந்த 3 அபாவமும் சேர்றது இது இருக்கவே இருக்கு. இதை தவிர்த்து சாமானிய அபாவம் 4வது அபாவமாக சொன்னான் இந்த சாமானிய அபாவவாதி. இப்ப இவன் என்ன பண்ணுவான், விசேஷாபாவவாதி, இந்த 3 ஒரு இடத்துல சேர்ந்தால் அப்போ அதுல ரூபத்வாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவம் வரும். சரியா? அப்ப 4வது அபாவம் சொல்லல, ரூபத்வாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவங்கிற ஒரு தர்மத்தை இந்த 3 அபாவமும் ஒரு அதிகரணத்தை சேரும் போது அதுல இருக்கிறதாக சொல்லுவோம். இல்ல, இந்த அபாவங்கள்ல ஒரு அதிகரணத்துல 3 ரூபாபாவம் சேர்ந்தா அந்த சேர்ந்து இருக்கும் 3 ரூபாபாவங்களில் ரூபத்வாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவம் உண்டு. வியாசஜ்ய விருத்தி, இதுல ஒரு அபாவம் குறைஞ்சாலும் இது கிடையாது. அதனாலதான் 2 அபாவம் சேர்ந்தால் கூட ரூபம் நாஸ்தின்னு பேச மாட்டான். 3 சேரணும், அப்பதான் அந்த ரூபத்வாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவம். 3 சேர்றத அவனும் ஒத்துக்கிறான் சாமானிய அபாவவாதியும். ஆனால் புது அபாவம் ஒண்ணு வச்சுக்கிறான், ரூபத்வாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவம் இருக்கும்படியாக ஒரு அபாவம் புதுசா கல்பிக்கிறான். இவன் என்ன பண்றான், அந்த 3 சேரும் போது அதுல ரூபத்வாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவங்கிற ஒரு புது தர்மம் வருது. ஒண்ணு கல்பிச்சாச்சு. சரி, அதுக்கு அடுத்தது தஸ்யஜ வியாசஜ்ய விருத்தி. அது இந்த 3 சேர்ந்தாதான் இருக்குமே தவிர 3ல 1 குறைஞ்சாலும் இருக்காது. இந்த 2 கல்பிச்சா இதுக்கு மேல வேற ஒண்ணுமே கல்பிக்க வேண்டாம். அவன் நிறைய கல்பிக்க வேண்டிய புதுசாவே ஒரு அபாவத்தை கல்பிச்சு அதுல ரூபத்வாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவம் இருக்குன்னு சொல்லி அந்த அபாவம் அந்தந்த அதிகரணத்துல சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி நிறைய கல்பிக்க வேண்டி இருந்தது. இந்த 3 அபாவம் சேர்றதுன்னு சொன்னா இவனுக்கு லாபம். ஏன்னா சேர்றதுங்கிறது எல்லாருமே ஒத்துண்ட விஷயம். அந்த ரூபம் இல்லை, இந்த ரூபம் இல்லை, ரூபம் இல்லைன்னு எல்லாம் சொல்ல வேண்டியதுதான் ஒத்துண்ட விஷயம். ஆக இதுல இந்த அபாவாம்சத்துல அதே மாதிரி அபாவம் இருக்குங்கிறதுக்கு சம்பந்தாம்சத்துலயும் ஒன்றும் கல்பிக்க வேண்டியதில்லை, எல்லாரும் ஒத்துண்ட விஷயமா இருக்கு. 3 ஒரு இடத்துல சேரும் போது அது ரூபத்வாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவம், அது வியாசஜ்ய விருத்தியாக வரும் அப்படிங்கிறத மாத்திரம் தான் இவன் கல்பிக்கணும். அப்ப இவன் கல்பிக்க வேண்டிய அம்சம் லகுவா இருக்கு, கொஞ்சமா இருக்கு. அப்ப எது தேவை,
குருபூதமான கல்பனைக்கு நாம இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது சாஸ்திர சித்தாந்தம். அதனால அவர் கேட்கிற எதை நீங்க வச்சுக்க போற, எந்த பட்சத்துல வரன்னு கேட்கிற. சாமானியாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவம் அபாவா தஸ்ய தத்தததிகரண சம்பந்தாக இது த்ரயம் வா கல்பியதாம் உத கிளுப்த தத்தததிகரண சம்பந்தானாம் ஏகாதிகரண விற்த்தித்வாவச்சேதேன சித்தானாம் அபாவானாம் எல்லாம் சித்தமா இருக்குது. சாமானியாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவம் தஸ்ய வியாசஜ்ய விற்த்தித்வம் இது துவயம் வா கல்பியதாம். எது தேவலை இந்த மாதிரி அவருக்கு பார்க்கவே இல்லை. தத்துவசிந்தாமணிக்காரர் இந்த மாதிரி பார்க்கல. இப்படின்னா வேற ஏதோ எல்லாம் சொல்லிட்டு போனாரே தவிர இது ரெண்டுல கல்பனாதிக்கம் எதுல இருக்குன்னு கவனிக்கல. தத்ர உத்தர பக்ஷா ஏவ பிரேக்ஷாவந்தோ ரோஜதே. புதுசா ஒரு அபாவத்தை சொல்லி 3 கல்பிக்கிறத காட்டிலும் 2 கல்பிக்கிறதுங்கிறது இருக்கே, இதுதான் பிரேக்ஷாவான்கள் புத்திசாலிகள் அந்த பட்சத்தை தான் எடுத்துப்பாங்க. பிரேக்ஷாவந்தோ ரோஜதே. ஏன் ஆத்யக்ஷணே கடோ நீரூபா, அந்த அந்த இன்வெர்டட் கமா முன்னாடி வரணும். ஆத்யக்ஷணேல ஆத்யக்ஷணே கடோ நீரூபா இது பிரதீதேகே சர்வசித்தத்வா. எல்லாரும் ஒத்துருக்கா. வெறும் கடோ நீரூபான்னு சொல்ல மாட்டான். ஆத்யக்ஷணத்தில் இந்த கடம் ரூபம் இல்லாதது, ரூபம் இல்லாம வந்த சமயத்துல தார்க்கிக மதத்துல எப்படின்னா ஒரு க்ஷணத்துக்கு அந்த வெறும் சுத்தமா இருக்கும், ஒரு குணமும் இருக்காது. அப்புறம் தான் 2வது க்ஷணத்துல இருந்து அதுல எல்லாம் வரும்னு சொல்றாங்க. ஆத்யக்ஷணே கடோ நீரூபா இது பிரதீதே சர்வசித்தத்வா. அங்க பாருங்க, நீரூபான்னு சொல்றோமோ அப்ப அத்தனை ரூபங்களுடைய அபாவமும் அங்க சேர்றது. ஒரு ரூபம் கூட இல்லை, எல்லா அபாவம் சேர்றது. அதனால நீரூபா ரூபா பாவவான் அப்படின்னு சொல்றோம். யாவதாஸ்ரய தத் பேத கிரகஸ்ய द्वित्वादिग्रहे हेतुत्वेति उक्त प्रतियोगिताग्रहे हेतुत्व अनभ्युपगमात् कार्योन्नेय धर्माणां यथा कार्यं उन्नयनात्. இதுக்கு மேல பாதக விசாரம். நீங்க இப்படி சொன்னீங்கன்னா நான் வேற ஒரு பாதகம் சொல்லுவேன். வியாசஜ்ய விற்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு தர்மத்தை கிரகிக்கணும்னா அப்ப அதுக்கு எத்தனை ஆசிரியங்கள் இருக்கோ அத்தனை ஆசிரியங்களும் தனித்தனியாக பின்னமாக தெரியணும். அப்பதான் வியாசஜ்ய விருத்தி தர்மத்தை பார்க்க முடியும். வித்துவம் இருக்குன்னு சொன்னா வித்துவம் வியாசஜ்ய விருத்தி, அதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய 2ம் நமக்கு தெரியணும், அதுவும் பின்னமாக தெரியணும். அப்பதான் வித்துவத்தை பார்க்க முடியும். இல்லாட்டா வித்துவத்தை பார்க்க முடியாது இல்லையா? அந்த அப்ப இப்ப ஏற்பட்ட அந்த வியாசஜ்ய விற்த்தியாக ரூபத்தாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவம் ஒத்துந்தேன்னா அப்ப இதை நீங்க பிரத்யட்சமா பார்க்கறதுக்கு இதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அபாவங்கள் எத்தனையோ அத்தனை அபாவத்தையும் தனித்தனியா பார்த்தா தானே முடியும். ஒரு அபாவம் பாக்கி இல்லாம கூட பார்க்கணும், கஷ்டமாயிடும், உங்களுக்கு புரியாது இல்லையா? ரொம்ப சிரமம் அப்படின்னு கேட்டான். அதுக்கு என்ன பதில்? இதுக்கு பதில் சொல்லலாம். இல்லாட்டா அந்த கேள்வி நிக்கிறத உடனே சொல்லிவிட்டா இது வியாசஜ்ய விருத்தி தர்மம் தான், ஆனா இந்த இடத்துல இதை கிரகிச்சுக்கிறதுக்கு அப்படி தெரிய தேவையில்லை அப்படின்னு. சில வியாசஜ்ய விருத்தி தர்மத்தை கிரகிச்சுக்கிறதுக்கு அதனுடைய ஆசிரியங்கள் தனித்தனியா தெரியாதான் முடியும். ஆனா இப்ப சொல்லக்கூடிய இந்த வியாசஜ்ய விருத்தியான இந்த பிரதியோகிதா தத்துவம் இருக்கு, இதை கிரகிச்சுக்கிறதுக்கு அப்படி ஒன்றும் தேவையில்லை. அது எப்படி நீங்க சொல்றேன்? காரியத்தை வச்சுட்டு தானே காரணத்தை நாம அனுமானம் பண்ணலாம், கல்பிக்கலாம். இந்த தெரியுறது அப்ப தெரியறதுன்னா அதுக்கு தகுந்தாப்புல நான் கல்பிக்கிறேன் இல்லையா? காரியோன்னேய தர்மானம் யதா காரியம் உன்னயனம். காரியத்தை பார்த்து அந்த காரியம் சித்திக்கிறதுக்கு என்ன தேவையோ எப்படி கல்பிச்சா சரியா வருமோ அந்த மாதிரி கல்பிக்கிறேன். ஒரு இடத்துல கல்பிச்சதுக்காக எல்லா இடத்துலயும் அப்படிதானே சொல்ல முடியுமா? முடியாது. அதனால எல்லா வியாசஜ்ய விருத்தி தர்மத்துக்கும் ஒரே மாதிரியான நியமத்தை கல்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாவதாஸ்ரய தத் பேத கிரகஸ்ய த்வித்வாதிகிரஹே ஹேதுத்வேதி. அந்த தித்வம் திரித்வம் சங்கியா எல்லாம் தெரியணும்னா அந்த யாவதாஸ்ரய கிரகம் வேணும், தத் பேத கிரகம் வேணும், அதெல்லாம் வேணும். ஆனா உக்த பிரதியோகிதா கிரகே ஹேதுத்வ அனபியுகமா. அந்த யாவதாஸ்ரய கிரகம் பேத கிரகங்கள்லாம் அதுக்கு ஹேது இல்லை. அதை எப்படி சொல்ல முடியும்னா காரியோன்னேய தர்மானாம் யதா காரியம் உன்னயனா.
காரணத்தை பார்த்து அதுக்கு காரணத்தை நம்ம அனுமானம் பண்றோம். இன்னும் அப்படியே இருக்கணும், எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ கேட்டான், இதை விட இன்னும் லகுவா நீங்க சொல்லலாம் போல இருக்கு. ததைவம் அதிலாகவா கிளிப்தானாம் அதிகரணானாமேவ அபாவதி ஹேதுத்வமஸ்து கிம் விசேஷாபாவைரபி இது வாக்கியம். பிராபாகர மதத்துக்கு போய் சேர்ந்துடலாமே, அபாவமே வேண்டாம், அதிகரணமே போறோம், அதைத்தான் அபாவம்னு சொல்றது. வெறும் அதிகரணமா இருந்ததுன்னா அப்ப அந்த அதிகரணத்தை பூத்தலே கட்டுவ நாஸ்தின்னு சொல்லலாம். அபாவம்னு ஒரு பதார்த்தமே வேண்டாம்னு. கடம் இருக்கோ இல்லையோ, கடம் இருந்தா கடவுள் பூத்தலம்னு சொல்றது. கடத்தோட சேர்த்து பார்க்கும்போது கடம் இல்லாம அந்த பூத்தலம் மாத்திரம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன பண்றது, பூத்தலே கடவு நாஸ்தின்னு சொல்றோம். அப்ப நாஸ்தின்னு சொல்லக்கூடிய பதார்த்தம் என்ன, அது அந்த பூதலம் தான். இந்த பூதலம் தான் ஏற்கனவே இருந்தது, அப்ப சொல்லலையே, கடம் இருக்கும் போதும் அந்த பூதலம் இருந்தது அப்படின்னு கேட்டா அதுதான் அவன் என்ன கேவல பூதலம். கடத்தோட சேர்ந்த பூதலம் இல்லை, கடத்தோட சேராத வெறும் பூதலம் தெரிஞ்சா அப்ப அந்த பூதலம் அதுதான் கட அபாவம். அபாவம் அது இன்னொரு தனியா அந்த பாவம்னு ஒண்ணு ஒத்துக்க வேண்டியிருக்கு. அத மாதிரி நீங்க சொல்லலாமே, அதிகரணமே போருமே, எதுக்கு ஏகப்பட்ட அபாவங்கள்லாம் ரொம்ப லகுவா இருக்குமே என்ன கேட்ட. இவர் என்ன சொன்னார், நான் இப்ப வேதாந்தி, நான் சரின்னு விடுவேன், இஷ்டாபத்தின்னு விடுவேன், அதிகரணமே போறோம், அபாவம் வேண்டாம்னா எனக்கு என்ன கெட்டு போச்சு, நானும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அஸ்மாக்கம் இஷ்டாபத்தே, எனக்கு வேதாந்தியான எனக்கு இஷ்டாபத்தி, தார்க்கிகனுக்கு கிடையாது. அவன் சொல்லிதான், நான் வேற வழி இல்லை. இல்லைன்னா பிராபாகர மதத்துல விழுந்ததாகவே ஒரு தோஷம் வந்தது. என்ன தோஷம் வந்ததுன்னா, நீ பிராபாகர மதத்தை சேர்ந்து இப்போ ஜாதி பிரஷ்டம் போகல, அவ்வளவுதான். அஸ்மாக்கம் இஷ்டாபத்தே घटाभावः न इत्यादौ अतिरिक्त अभावस्य त्वयापि अनभ्युपगमेन भावस्यापि अभावत्वप्रकारक प्रमाहेतुत्वस्य உபயவாதி சித்தத்வா. அவர் சொல்றா, ஏ கார்த்திகனே, நீ கூட இந்த மாதிரி ஒத்துக்கணும், இதுல ஒன்றும் ரொம்ப பெரிய தோஷம்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா பாவமா இருக்கக்கூடிய பதார்த்தம் கூட அபாவமாக தெரியலாம், அது ஒத்துண்டு. எப்படி, பூதலத்தில் கடம் இல்லை, இது அபாவம். பூதலத்தில் கடாபாவம் இல்லை, இது என்னது, அபாவாபாவம், இது பாவம். ஆனா எப்படி தெரியுது, இல்லைன்னா தெரியுது, இருக்கிற கடம் எனக்கு இல்லைன்னு தெரியுது, கடாபாவம் இல்லைன்னு தெரியுது. அப்பதான் என்னாச்சு, இல்லைன்னு தெரியக்கூடிய வஸ்து ஒரு பாவமா கூட இருக்கலாமே. என்ன இந்த கெட்டு போச்சு உனக்கு, பூதலத்தை அப்ப இது கடம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கடத்தை தான், வெறும் பூதலத்தை தான் இல்லைங்கிற சப்தத்தினால சொல்றான்னு சொன்னா அவனுக்கு என்ன கெட்டு போச்சு, பூதலம் பாவ பதார்த்தம், அதை எப்படி இல்லைன்னு தெரிய முடியும்னு கேட்டா, அந்த கடம் மாத்த கடாபாவம் இல்லைன்னு சொல்லு, அந்த பிரதீதிக்கு விஷயமாகலாமா. அதனால பாவ பதார்த்தம் கூட அபாவத்துவ பிரகாரக பிரதீதிக்கு விஷயமாகலாம். ரெண்டு பேரும் ஒத்துந்ததுதான் இது. அதனால கட்டா அபாவங்கள்லாம் அதிகரண ஸ்வரூபம்னு சொல்லிட்டா இன்னும் பெரிய தோஷம் தொடுங்கிறது இல்லை. கடாபாவோனா அதை கடோ நாஸ்தின்னு சொல்ற மாதிரி கடாபாவோ நாஸ்தின்னு சொல்லுவோமோ நம்ம. அப்படி சொல்லும் போது அதிருப்த அபாவத்தை துவயாபி அனந்துபகமேனா. ஆனா சில பேர் அதுல இது பண்ணியிருக்காங்க, திருத்தியாபாவத்தை பிரதமாபாவ ரூபமா வச்சுடுவோம், தித்தியாபாவத்தை தனியா வச்சு விடுவோம். அதாவது அபாவ சப்தத்தை வச்சிருந்து கடாபாவா சொன்னா அது வேற, கடாபாவம் இல்லான்னு சொன்னா கடாபாவா பாவம் அதுவும் தனியூட்ட. கடாபாவா பாவா பாவா சொன்னா அது முதல் பாவம், இல்லைன்னா இப்படி போயிட்டே இருக்கும், நீட்டமா போயிட்டே இருக்கும், அவஸ்தா வந்துட்டே இருக்கும். அதனால அவள சில பேர் என்ன சொன்னா இப்படி இல்லை, அபாவா பாவம் இருக்கு, அதுக்கு மேல இன்னொரு அபாவம் போட்டேன்னா அது முதல் அபாவத்துல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அதுக்கு அடுத்தது வேற இது போறது, துவயாபி அனபியுபகமேன பாவஸ்யாபி அபாவத்துவ பிரகாரக பிரமாஹேதுத்வத்தை உபயவாதி சித்தத்வா. அதாவது அபாவத்துவ பிரகாரக பிரமாவுக்கு அது கூட விஷயமாகலாம். ஆனா ஒரு சில இடத்துல அவன் அதிகரண ஸ்வரூபமா அபாவத்தை சொல்லியிருக்க. அபாவ அபாவ பிரதியோகிக்க அபாவ ஆனுயோகிக்க அபாவம் அப்படின்னு ஒண்ணு சொல்றான், அதை அதிகரண ஸ்வரூபமா ஒத்துக்கிறான்.
அதாவது பூதலத்துல கட்டம் இல்லையோனோ அப்படின்னா கட்டாபாவம் இருக்குன்னு சொல்றோம். அந்த கட்டாபாவத்துல கட்டம் இருக்கா இல்லைன்னு தான் சொல்றோம். கட்டாபாவ பூதலத்திலே முதல்ல கட்டம் இல்லை, அங்க இருக்கிற கட்டாபாவத்துல எங்க கட்டம் இருக்க போகுது? அதனால அந்த கட்டாபாவத்திலையும் கட்டம் இல்லைன்னு சொல்றோம். அப்பனா பூதலத்துல ஒரு கட்டாபாவம், அந்த கட்டாபாவத்துல இன்னொரு கட்டாபாவம், அதுல இன்னொரு கட்டாபாவம், எத்தனை கட்டாபாவம் சொல்றது இல்லையா? அதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரே ஒரு கட்டாபாவம் தான். பூதலத்துல இருக்கிற கட்டாபாவமும் கட்டாபாவத்துல இருக்கக்கூடிய கட்டாபாவமும் வேறு இல்லை. ஒன்னா இருந்தால் கூட கட்டாபாவோ நான் கட்டாபாவான்னு தெரியலாம், தாராளமா சொல்லலாம் அப்படின்னு ஒத்துருக்கு. அபாவம் அனுயோகியாக இருந்தால் அல்லது அபாவம் பிரதியோகியாக இருந்தால் அந்த அபாவத்தை அதிகரணபூர்வமாக ஒத்துக்காத்தான் கதி, இல்லைன்னா ரொம்ப வேற தோஷங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஆக அதிகரணபூர்வம் அபாவம்னு சொல்றதுல அவ்வளவு பெரிய தோஷம் ஒன்றும் தெரியலை.